16வது அத்தியாயம் தெய்வாசுர சம்பத் விபாக யோகம். தெய்வ அசுர சம்பத் விபாக யோகம். அப்போ எல்லாம் சரி, புருஷோத்தம் இருக்குது, மனிதன் இருக்குது. அப்போ மனிதனிலே பேதப்படுத்துகின்றாங்க இந்த அத்தியாயத்தில். அப்போ மனிதன், அசுரன், அரக்கன், அப்புறம் தேவன், தெய்வம். அப்போ இந்த தெய்வத்துக்கும் மனிதனுக்கு அடுத்து கீழே உள்ளது அசுர நிலை. அப்போ கீழான நிலை, மேலான நிலை தெய்வம், அனைத்துக்கும் கீழே உள்ளது அரக்கத்தன்மை. அப்போ தெய்வத்தன்மைக்கும் இந்த அரக்கத்தன்மைக்கும் இடையிலே உள்ள நிலைகள். அப்போ இந்த அனைத்துக்கும் உள்ள தொடர்பு என்ன என்பதை விளக்குவது தான் இந்த 16வது அத்தியாயம், தெய்வ அசுர சம்பத் விபாக யோகம். முதலாவது ஸ்லோகத்தில் பகவான் சொல்றாரு, அஞ்சாமை, உள்ள தூய்மை, ஞானத்திலும் ஞோகத்திலும் நிலைத்திருத்தல், ஈகை, பொறிகளை அடக்குதல், யாகம், சாஸ்திரம் படித்தல், தபசு, நேர்மை, தீங்கு இழையாமை, உண்மை, சினமின்மை, துறவு, அமைதி, கோல் சொல்லாமை, இரக்கம், பிறர் பொருள் விரும்பாமை, இனிமை, நாணம், மனம் சலியாமை, தைரியம், பொறை, மன உறுதி, தூய்மை, வஞ்சகமின்மை, செருக்கின்மை ஆகியவைகள் தெய்வ சம்பத்துடன் பிறந்தவனுக்கு இயல்பாகின்றன. 3 ஸ்லோகத்தில் எத்தனை சம்பத்துகளை என்னதான் பார்க்கணும். மொத்தம் 3 ஸ்லோகங்களில் எத்தனை வார்த்தைகள் வந்து பாருங்க. அஞ்சாமை, உள்ள தூய்மை, யோகத்தில் நிலைத்திருத்தல், ஈகை, பொறிகளை அடக்குதல், யாகம், சாஸ்திரம் படித்தல், தபசு, நேர்மை, தீங்கு இழையாமை, உண்மை, சினமின்மை, துறவு, அமைதி, கோல் சொல்லாமை, இரக்கம், பிறர் பொருள் விரும்பாமை, இனிமை, நாணம், மனம் சலியாமை, தைரியம், பொறுமை, மன உறுதி, தூய்மை, வஞ்சகமின்மை, செருக்கின்மை. எவ்வளோங்க வருது? 26 குணங்கள். இது போல தெய்வத்தன்மை உடையது என்று பொருள். இது அப்படியே திருப்பி போட்டா அசுரத்தன்மை. அப்போ அந்த அத்தியாயத்தினுடைய அடிப்படை கருத்தை ஸ்லோகத்தில் கொண்டு வந்துடுறாங்க. முதல் 3 ஸ்லோகங்களில் தெய்வத்துடைய குணாம்சங்கள் என்பது என்ன. அப்போ இத்தனை குணங்களிலேயும் மையம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது அனைத்துமே தர்மத்திற்கு உட்பட்டதுன்னு சொல்லலாம். தர்மம் என்பதோ இனிமையை கொடுக்கக்கூடியது என்று பொருள். அப்போ எந்த ஜீவனுக்கும் உடல் ரீதியாகவும், மன ரீதியாகவும், உயிர் ரீதியாகவும், வாழ்க்கை வளங்கள் ரீதியாகவும், ஆத்ம ரீதியாகவும் ஒரு முழுமையான, தெளிவான, துன்பம் இல்லாத ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுப்பது தர்மம், அதான் தெய்வீகம். அப்போ தெய்வத்தன்மை என்பதை மனிதன் புரிந்து கொண்டோன்னு சொன்னாக்க, இது அத்தனை குணாம்சங்களும் அவரிடத்துல இயல்பாக இருந்து கொண்டு அவ்வப்போது வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும். அப்போ ஒவ்வொன்றுக்கும் உள்ள விளக்கங்களை சொல்றாங்க. பொதுவாக பயம் என்பது எப்போ வரும்? கவலை ஒழித்தல்ல சாமி சொல்லுவாங்க, கவலைக்கான காரணங்கள் 1 திறமையின்மை, 2வது அச்சம். அச்சம் ஏன் வருது? இயற்கை நீதிகளை புரிந்து கொள்ளவில்லை என்றால் அச்சம் வரும். இப்போ பயம் என்பது என்ன? ஏதாவது நமக்கு கஷ்டம் வந்துடுமோன்னு நினைக்கிறோம். கஷ்டம் எப்படி வரும்? ஏதாவது தப்பு செஞ்சிருந்தால் கஷ்டம் வரும், செய்யலைன்னா கஷ்டம் வராது. அப்படி செஞ்சுருந்தாலும் எப்போ செஞ்சோம் எப்போ வரும் யாருக்கு தெரியும்? தெரியாது. அப்போ வருகின்ற போது தவிர்க்க முடியாது, வராத வரைக்கும் துன்பத்தை கொடுக்கறது இல்லை. அப்போது துன்பம் வராத பொழுது இப்படி வந்துடுமோ வந்துடுமோ வந்துடுமோன்னே சாகிறோமே இல்லையா? அஞ்சி அஞ்சி சாவார் இவர் அஞ்சாத பொருள் இல்லை அவனியிலே. அதான் அச்சம். அப்போது இயற்கை விதிகளை புரிந்து கொண்டால் மனிதனிடத்தில் அச்சம் இருக்காது. உள்ள தூய்மை என்பது என்ன அப்படின்னா, அந்த இறைத்தன்மையை உணர்ந்து அதை அப்படியே மனதில் நிலை வைத்துக் கொள்வது, தக்க வைத்துக் கொள்வது தான் உள்ள தூய்மை. அதே போல நித்திய அனித்திய, எப்போ இருக்கக்கூடியது ஒன்றே தான், அழியக்கூடியது எல்லாமே. அப்போ இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை தெளிவாக புரிந்து கொண்டால் அது ஞானம். அதே போல
தனக்கு பயனாகின்ற பொருள் மற்றவங்களுக்கு தேவையாக இருக்கும். அப்போ நமக்கு எவ்வளோ தேவையோ அதை பயன்படுத்திக் கொள்கின்றோம். மிச்சம் உள்ளதை மற்றவங்களுக்கு கொடுத்து விடுகின்றோம். அப்போ அது தானம், ஈகையாகிறது. அப்போ தன்னுடைய வாழ்க்கையும் வளமாக இருக்கும். அந்த பொருளை பயன்படுத்துகின்ற பொழுது பொருளுக்கும் பிரயோஜனமாகும், மற்றவங்களுக்கு அது வாழ்க்கைக்கு பிரயோஜனமாகும். இல்லை உள்ளே வச்சு பூட்டி வச்சுக்கோங்க, அது அழுகி வீணாக போயிடும். அப்போ இவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, அவங்களும் பிரயோஜனம் இல்லை. அதே போல் 5 இந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்களை முறைப்படுத்திக் கொள்வது. அதே போல் தான் செய்கின்ற செயல்கள் மூலம் தெய்வத்தினுடைய நிலையை ஏற்று அதுக்கு அர்ப்பணித்தல் யாகம் என்று பெயர் பெறுகிறது. உடலையும் மனதையும் பக்குவப்படுத்துவதற்கு தவம், தியானம் என்று பேர். இப்படி பல குணாம்சங்களை இந்த 3 ஸ்லோகங்களில் விளக்கி கொண்டு வராங்க. 4ஆம் ஸ்லோகத்தில் பகட்டும் இருமாப்பும் தற்பெருமையும் சினமும் கடுமையும் அஜ்ஞானமும் அசுர சம்பத்தை உடையவனாக பிறந்தவனுக்கு உண்டு. இதன் கேரக்டர்ஸ் அப்படியே நெகட்டிவாக போட்டோம்னா அது எல்லாமே அசுரத்தன்மை உடையது. அடுத்து 7ஆவது ஸ்லோகத்தில் செய்ய தகுந்த நல்வினையும் தகாத தீவனையும் அசுர இயல்புடையார் அறிவார். அவரிடம் தூய்மையும் நல்லொழுக்கமும் வாய்மையும் இல்லை. இப்போ செய்யத்தக்கது எது, செய்யத்தகாதது என்பதெல்லாம் தெரியாது. மனம் போன போக்கில் செய்வாங்க. பிடிச்சிருந்தா செய்வாங்க, பிடிச்சிருக்கலன்னா செய்ய மாட்டாங்க. அப்போ பிடிச்சி செய்கிற போது மற்றவங்களுக்கு பாதிப்பு வரலாம், அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. எனக்கு நல்லா இருக்குது, நான் செய்கிறேன், அவ்வளோதான். அப்போ இது போல் காரியங்கள் சமுதாயத்தில் நடக்கும். அவருக்கு பிடிச்சிருக்கு தம் அடிக்கிறது, ஆனால் விடுற போக பஸ்ஸில் இருக்க அத்தனை பேரோட மூக்குள்ளேயும் போதில்லை. அப்போ அதை நிறுத்திக்கலாம் இல்லையா? சொன்னால் நான் அடித்து உனக்கு என்னன்னு கேட்பான். அப்போ என்ன விளக்கணும் இல்லையா? அப்படி சமுதாயத்திலே தர்ம நியாயத்தை தெரிந்து கொள்ளாதவர்கள், இயற்கை சத்தியத்தை புரிந்து கொள்ளாதவர்கள் தனக்கும் துன்பத்தை ஏற்படுத்திக் கொள்வார்கள், மற்றவர்களுக்கும் சமுதாயத்தில் துன்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே அவனுடைய வாழ்க்கை அமைந்து போகும். அதனுடைய கோட்பாட்டை 9ஆம் ஸ்லோகத்தில் அருமையாக சொல்கிறாரு. இக்கொள்கையை உடைய புல்லறிவாளர் ஆத்ம நஷ்டம் அடைந்தவர்களாய், கொடும் செயல் புரிபவர்களாய், உலகின் பகைவர்களாய் அதன் அழிவுக்கென்றே தோன்றியிருக்கின்றனர். எல்லாத்தையும் கெடுக்கிறதுக்குன்னு நிறைய பேர் இருக்கிறான் உலகத்தில். அதாவது புற உலகை விண்ணியலால் தூய்மை செய்தால் போதாது, பல வகையில் சீரழிந்த ஜீவகாந்த மையம் பண்பட்டு மக்கள் உய்ய அகத்தவமும் வேண்டும் என்று மகரிஷி ஒரு கவியில் சொல்லுவார். அப்போது சிறு துளி அந்த துளின்னு வச்சுக்கிட்டு ஏதோ பண்ணுவோம், நல்லது தான். ஆனால் இது மட்டும் உலகத்துக்கு பத்தாது. மனிதனை பக்குவப்படுத்தக்கூடிய வகையிலே, ஆத்ம தூய்மை பெறக்கூடிய வகையிலே முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுக்கு பெரும்பாலான சமுதாயத்தில் தாக்கமும் கிடையாது, அதுக்குரிய முயற்சிகளோ விளம்பரங்களும் கிடையாது. அது மக்கள் மத்தியில் ஆர்வத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் எந்த விதமான ஒரு முயற்சியும் கிடையாது. அதனால் இந்திரியங்களையும் வசப்பட்டு விரைந்து விஷயங்களை மூழ்கும் அளவு ஒருவன் புல்லறிவாளன் ஆகிறான். உடம்பு, மனசு, வாழ்க்கை, நான் தன்னையே அழித்துக் கொள்வது அதன் முதற்படி. அப்படி வாழ்பவனுடைய முதல் படி என்னன்னா, அவன் முதல்ல தன்னை கெடுத்துக்கிறான். இப்போ கோவப்படுறோம்னு சொன்னாக்க, கோவப்பட்டு அப்புறம் ஒரு வார்த்தை நல்ல நறுக்குன்னு பேசி அவங்க காதில் கேட்டு அவங்க வருத்தப்படுறது அப்புறம். கோபம் உருவான பொழுதே இங்கே எரிய ஆரம்பிச்சு இல்லையா உள்ள. அப்போது கோபம் வருகின்ற பொழுதே முதல் தாக்கம் யாருக்குன்னு பார்த்தா நமக்கு தான். யார் கோவப்படுறாங்களோ அவங்களுக்கு தான் முதல் நட்டம். கேட்குறவங்க அலட்சியப்படுத்த வச்சுக்கோங்க, அவங்க மாதிரி கண்டுக்காமல் போயிடுவாங்க. இவனுக்கு தான் டென்ஷன். நீங்கள் சமுதாயத்தில் பல இடத்துல பார்க்கலாம். அதுவும் ஆஃபீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா சில அதை இடித்து இப்படி மாதிரி உட்காந்துட்டு இருக்கும். எப்படி இழுக்க முடியுமோ அப்படி இழுத்துட்டு உட்காந்துருக்கும். வேலை செய்கிறவன் வேலை செஞ்சு போட்டு இது செய்யலையேன்னு வந்துக்கிட்டு இருப்பான். நாமளே கஷ்டப்பட்டு எல்லாரும் செய்கிறோம், இதெல்லாம் சும்மாவே இருக்குது, மேனேஜர் கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. அப்போ வேலை செஞ்சதுக்கும் உயிர் போச்சு, கண்டுக்கலையேன்னு சொல்லி நொந்துக்கிறவனே இதுக்கும் சேர்ந்து உயிர் போச்சு. அப்போது
பேச அது செஞ்சால் செய்யாட்ட நமக்கு என்ன? நமக்கு செய்கிறதுக்கு திறமை இருக்குது, அறிவு இருக்குது, நேரம் இருக்குது, செஞ்சு கொடுத்துருவோம், முடிஞ்சு போச்சு விடு, அதில் மறந்துட வேண்டியது தான். அப்போது இதெல்லாம் மனிதனுக்கு கர்ம பலனுடைய அறிவு வந்துச்சுன்னா சரியாக போகும். என்ன அறிவு வரணும்? ஒரு நாள் பக்கத்து கவுண்டரில் ஒரு கஸ்டமர் வந்தாங்க. அவங்க கேட்டது நம்ம ரிஜெக்டாக பதில் சொன்னாங்க. அவர் கோவம் சத்தம் போட்டார். நான் எந்த பக்கம் பதில் சொல்கிறது? பேசாமல் இந்த பக்கம் தப்பு இருக்குது, அந்த பக்கமும் சரியாக தான் இருக்குது. அவர் போனதுக்கப்புறம் கேட்டேன், அம்மா அந்த அவர் யார் தெரியுமா உங்களுக்குன்னு கேட்டேன். எவ்வளோ இருந்தால் நமக்கு என்னங்க அப்படின்னாங்க. இல்லைம்மா, அவர் இந்த கன்சர்னில் மேனேஜராக இருக்கிறாரு, மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கிறாரு, பேர் மேனேஜரை தவிர சம்பளம் 3000 ரூபா தான். காலை 9 மணிக்கெல்லாம் ஆஃபீஸ்க்கு வந்துடணும், ராத்திரி 9-10 மணிக்கு தான் முதலாளி கேட்டுட்டு வீட்டுக்கு போகணும். நாம் எவ்வளோ சௌரியமாக இருக்குன்னு தெரியுதில்ல. அப்போ இதுவும் செஞ்சுட்டு நம்ம செஞ்சு கொடுக்குற போது அவங்க எரிச்சல் வருது, கோபம் வருது அப்படின்னு. அது நாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னாங்க. நாம் ஒன்றும் பண்ண முடியாது தான். ஆனால் இப்போ அவன் ஏன் இப்படி இருக்கிறான்? நம்மை விட திறமையும் ஜாஸ்தி, தகுதியும் ஜாஸ்தி, உழைப்பும் ஜாஸ்தி, ஆனால் சம்பளமும் ரொம்ப கம்மி, சுதந்திரமும் கிடையாது. நமக்கு திறமையும் கம்மி, தகுதியும் கம்மி, சம்பளம் ஜாஸ்தி, சுதந்திரம் வேறு அதிகம். இது எப்படி? அப்போது அவனுடைய அப்பாவோ தாத்தாவோ இப்படி இருந்திருப்பாங்க நம்ம மாதிரி. அதனால் அவன் இப்போ கஷ்டப்படுறான், பலன் கிடைக்கல. நாம் இப்படி இருந்தோம்னா நாளைக்கு நம்முடைய குழந்தைகளோ பேர குழந்தைகளோ கஷ்டப்படுவாங்க, கூலி கிடைக்காதுமா அப்படின்னு. புரிஞ்சுக்க முடியாது. அதனால் தெய்வ நீதி என்பதை புரிந்து கொள்ளணும்னு சொன்னாக்க மனிதன் தன்னையும் காப்பாற்றிக்கலாம், குடும்பத்தையும் காப்பாற்றிக்கலாம், சமுதாயத்தையும் காப்பாற்றிடலாம். அடுத்து அதனுடைய இதே தொடர்ச்சியாக வருது. நிறைவேறாத நெடுங்காமம் பிடித்தவர்களாய், ஆடம்பரம், பெருமை, மதம் பொருந்தியவர்களாய், மயக்கத்தால் கெட்ட எண்ணங்கள் கிரகித்து தீய தீர்மானங்களுடன் தொழில் புரிகின்றனர். கொலைகள் செய்பவனும் கொள்ளையடிப்பவனும் கோயிலை கட்டுவது எதுக்காக? பாவத்தின் சம்பளத்தை சாமிக்கு தந்துவிட்டு காசு பணத்தை மீண்டும் என்ன? இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கும். அதனால் பேருக்கு ஒரு மாதிரியாக வெளிக்காட்டிக்கிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே இயற்கைக்கு முரண்பட்ட அதர்மத்துக்கு உட்பட்ட நிலையிலேயே செயல்பட்டு இருப்பாங்க. அதனால் அதை ராமகிருஷ்ணன் சொல்கிறாரு, இது மாதிரி வாழ்க்கை நடத்துகின்ற போது நிறைய விளக்கிற, கடைசியை மட்டும் சொல்கிறேன். இவர்கள் வழக்கு வியாஜ்யங்களில் சகல பொருட்களையும் இழந்துவிட்டு வருந்தினாலும் மேலும் வழக்கு சம்பந்தமாக நீதிஸ்தலத்துக்கு போவதை நிறுத்துகிறதும் இல்லை. குழந்தைகளை காப்பாற்ற வழியில்லாமல் போனாலும் ஒவ்வொரு வருஷம் குழந்தைகளை பெற்று கொள்வதற்கு தவறுவதும் இல்லை. என்ன ஆச்சரியம்ங்கிறார். அதாவது இது என்ன கருத்துன்னா, பட்டினத்தார் சொல்லுவார், நான் பிளக்க பொய் பேசி நவந்தரயம் கூடி நலமிக்க நலமொன்றும் அறியாத நாரியரை கூடி பொலவென கலகலவென புற்று செல்க போல குழந்தைகளை பெறுவீர். காப்பதற்கும் வழி அறியீர், கைவிடவும் மாட்டீர். கவர் பிளந்த மரத்துளையில் கால் நுழைத்து கொண்டே ஆப்பதனை அசைத்திட்ட குரங்கதனை போல அகப்பட்டீர், கிடந்து உழல அகப்பட்டீர் நீரே என்றார். அந்த பக்கம் காலேஜ் பிடுங்கினா பரவாயில்ல, நடுவில் காலேஜ் பிடுங்கினாக்க அப்புறம் அந்த குரங்கு என்ன கதியாகும்? அது மாதிரி நம்ம இந்த பொருள் புகழ் செல்வாக்கு புழஞ்சம் என்று சொல்லி அது பொழந்து வச்சுருக்கு, கரெக்டாக ஆப்பு வச்சுருக்குது, உள்ள கால் விட்டுட்டு ஆப்பு பிடிங்கிடுறோம், சீக்கிட்டு லபோன்னு கத்துறோம். யார் காப்பாற்ற முடியும் நம்மளை? அகப்பட்டீர், கிடந்து உழல அகப்பட்டீர் நீரேன்றார். அதனால் அவர் சும்மா ஒன்று சொல்லலை, எல்லாத்தையும் அனுபவித்து பார்த்துட்டு வெளியே வந்து நின்று சொல்கிறார் இல்லையா? நம்மளோட சொத்து ஜாஸ்தி இல்லையா அவருக்கு? மன்னனுக்கு நிகரான சொத்துக்கள், பெரிய அரண்மனை. நமக்கு தான் 4 டிஜிட் பேலன்ஸும் 4.5 சென்ட் இடத்த விட்டு வெளியே வர முடிய மாட்டேங்குது. இருக்கிற 4 டிஜிட் பேலன்ஸ் தானே பேங்க்கில். அப்படி நூற்றுக்கணக்கான ஆசை கயிறுகளால் தலைக்கப்பட்டவர்களாய், காம குரோத வசப்பட்டவர்களாய், காம போகத்தின் பொருட்டு செல்வ குவியல் தேட முயல்கின்றனர். காசே தான் கடவுள் உங்களுக்கு. இன்று இது என்னால் அடையப்பட்டது, இவ்விருப்பத்தை நிறைவேற்றுவேன், இது இருக்கிறது, மேலும் எனக்கு இச்செல்வம் வந்து சேரும். அப்பகைவன் என்னால் கொல்லப்பட்டான்.
மற்றவர்களையும் கொல்லுவேன், காரிய சித்தன் வலிவுடைவன் என்புருவான் என்று சில ஸ்லோகங்கள் எல்லாம் மனிதனுடைய அந்த நல்லவர்களுக்கும் தீவர்களுக்கும் உள்ள அந்த குணபேதங்கள் எல்லாம் விளக்கிட்டு வராங்க. பல எண்ணங்களில் குழப்பமடைந்தவர்கள், மோக வலையில் மூடப்பெற்றவர்கள், காம போகங்களை பற்றுடையவர்கள் பால் நரகில் வீழ்கின்றனர். அப்போ மனிதனிடத்தில் இந்த தேவையில்லாது இருக்கிற போது துன்பங்களே அவனுக்கு வாழ்க்கை என்பதை நிறைய ஸ்லோகங்களை விளக்கி வர்றாங்க. அடுத்து 18வது ஸ்லோகத்தில் அகங்காரம், பலம், இருமாப்பு, காமம், குரோதம் இவைகள் உடையவர்கள் தங்கள் தேகத்திலும் பிற தேகத்திலும் உள்ள எண்ணெய் வெறுத்து அவமதிக்கின்றனர். அப்போது துரியோதனுக்குள்ளேயும் இறைவனை தான் இருக்கிறான், பாண்டவர்களுக்குள்ளேயும் அதே இறைவன் தான் இருக்கிறான். அப்போ எங்கும் இருக்கின்ற அந்த தெய்வத்தை யார் மதிக்கிறாங்க, யார் மதிக்கவில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் உணர்கிறார்களோ அவங்க மதிக்கிறாங்க, யார் உணரவில்லையோ அவங்க மதிக்க தவறி விடுகிறார்கள். அப்போ உணராத பொழுதும் வாழ்க்கை தேவை இருக்கு இல்லைங்களா? அப்போ அந்த வாழ்க்கை தேவைகளை இறைவன் கொடுக்குறான்ற ஒரு கருத்து இருக்குது. அது தெரிஞ்சோ தெரியாமலையோ அந்த கருத்து உண்மை தான். அந்த கருத்து மக்களிடத்தில் இருக்குது. நமக்கு எல்லா வசதிகளையும் இறைவன் கொடுக்குறான்ற கருத்து உண்மை தானே, அது இருக்குது. ஆனால் எந்த இறைவன் கொடுக்குறான்னு சொன்னால் அஷ்டலட்சுமி கொடுக்குறாங்க, லட்சுமி கொடுக்குறாங்க, இல்லை விநாயகர் கொடுக்குறாரு, இல்லை முருகன் கொடுக்குறான், இப்படி தான் வச்சுருக்கோமே தவிர இறைவன் என்பது எப்படி இருந்து கொடுக்குறது என்பது தெரியாது. அதனால் அந்தந்த உருவங்களை மட்டுமே பிடித்து கொண்டு அந்தந்த உருவங்களுக்கு சந்தோஷப்படுத்தினால் நமக்கெல்லாம் கிடைக்கும்னு நினச்சிக்கிட்டு அதுக்கு நம்ம என்ன செய்வோம், அதெல்லாம் அங்கே செஞ்சிடறது. நாம் கல்யாணம் பண்ணிப்போம், அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறது. நாம் குழந்தை பெற்றுக்குவோம், அவனுக்கு குழந்தை பெற்றுக்கிறது. நாம் சண்டை போடுவோம், அவனுக்கு சண்டை போட வைக்கிறது. நம்ம குழந்தைகள் பேசுவோம், கொஞ்சுவோம், அவனுக்கு கொஞ்சம் வைக்கிறது. நாம் சில சமயங்கள் நல்லது செய்வோம் இல்லையா, அதுவும் செஞ்சிடறது. அப்போது இந்த பட்டினத்தார் படத்தில் அருமையான கவி வரும். சாமிகிட்ட வரம் கேட்குறான் பட்டினத்தார், எனக்கு ஒரு புள்ள வரம் வேணும். யாரை தூது விடுறது? சிவனுக்கு பக்கத்தில் சந்திரன் இருக்குது. சந்திரன் தூது விட்டால் சிவனுடைய காதல் சொல்லுவார் இல்லையா? அப்போது நிலவே நீ ஒரு தூது சொல்லாயோ, இறைவன் மட்டும் 2 குழந்தை வச்சு கொஞ்சிட்டு இருக்கிறான், எனக்கு ஒன்று கூட இல்லை, அதனால் ஒரு குழந்தையை வேணும்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணேன் அப்படின்னு. அதையும் சொல்லிட்டு நீ எப்போ போய் தூது சொல்லணும் தெரியுமா? பக்தியை கெடுத்திடும் பாதகரை நினைந்து சிறந்து இருக்கும் போது இதை சொல்லாமல் சக்தியாம் தன் உமா தேவியுடன் தனது புத்திரர்களை வாரி மொத்தமிடும் பொழுது நிலவே நீ இந்த செய்தி சொல்லாயோ. சினிமா பாட்டு தான். அப்போ அவர் நல்ல மூடில் மனைவியோடு சேர்ந்து உட்காந்துக்கிட்டு குழந்தை கொஞ்சம் போது போய் நீ மட்டும் கொஞ்சிக்கிட்டு இருக்கிறியே, அங்கே அவர் பட்டினத்தை ஒரு குழந்தைக்கு ஒன்று கூட இல்லை, ஒன்று கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னாக்கா சரி போ டேக் இட் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் சமயம் பார்த்து நாசுக்காக சொல்லுன்றார். அது மாதிரி நம்ம எப்படியெல்லாம் நடந்துக்கோமோ அதை எப்படி இறைவனுக்கு ஏற்றிடுறோம். அது போல் செய்கிறாங்களே தவிர உண்மையான இறை தத்துவத்தை புரிந்து கொள்பவர்கள் இல்லை. அதனால தான் வேறு வேறு தோற்றங்களிலே இறைவனை வழிபடுவதாக நினைத்து கொண்டு அந்த இறைவனை அவமதிக்கின்றனர் என்ற வார்த்தையை பல இடங்களில் கீதையில் பயன்படுத்தியிருக்கிறார்கள். ஆமாம், நிறைய இடத்துல அந்த அவமதிக்கின்ற வார்த்தை வரும். அடுத்து 20வது ஸ்லோகத்தில் மூடர்கள் பல பிறவிகளில் அசுர யோனிகளில் தோன்றி என்னை அடையாமல் இன்னும் கீழான கதியை அடைகிறார்கள். இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகம் இது. ஏன் அப்படின்னா நீங்கள் சமுதாயத்தில் பாருங்கள், கீழ்த்தட்டில் உள்ளவங்க கீழ்த்தட்டிலே இருக்கிறாங்க இல்லையா? எத்தனை பேர் வறுமைக்கு வீட்டுக்கு கீழே இருக்கிறாங்க. இன்னும் அடிப்படை உள்ளவங்க, இப்போ இந்த டெலிஃபோன் கேபிள் தோன்றுறாங்க பாருங்கள், அவன் தாத்தாவும் அப்போ தோண்டிக்கிட்டு தான் இருந்தார், அவங்க அப்பாவும் தோண்டிக்கிட்டு தான் இருந்தான், இவனும் தோண்டிக்கிட்டு தான் இருக்கிறான், அவன் குழந்தையும் தோண்டிக்கிட்டு தான் இருக்குது. இதுக்கு மேலே ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு இருக்கான்னு பாருங்களேன். சில பேர் கேட்பாங்க, இதெல்லாம் பாவப்பட்ட ஜென்மங்களா இவங்க இப்படியே தோண்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு? நம்ம கார்த்திக் அடிக்கடி கேட்பார் இந்த கேள்வியை. அப்போ ஏன் அவங்க தொடர்ந்து பல சந்ததிகளாக இப்படி இருக்கிறாங்க? அவனுடைய குணாதிசயங்கள் சிந்தனையே மேம்படுறதில்லை. அப்போது தான் வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை இல்லைன்றது கூட அவன் தோன்றது கிடையாது. நம்மளை ஏமாற்றி ஒருத்தன் புழைச்சிட்டு இருக்கான்றது கூட தோன்றது கிடையாது. அப்போ எப்படியாவது கொஞ்சம் சிந்தனை சிக்கனத்தோடு இருந்து வாழ்க்கை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற அடிப்படை தாக்கம் கூட அங்கே வருவது கிடையாது. அதுதான் சொல்கிறாரு, மூடர்கள் பல பிறவிகளில் அசுர யோனிகள்ன்றார்.
அந்த கர்ப்பமே வந்து கேடுகிட்ட கர்ப்பன்றார், அவ்வளோ கலங்கப்பட்டதுன்றார். அதனால் அவர்கள் அதிலேயே தோன்றி மீண்டும் மீண்டும் கீழே போக பார்க்குறாங்களே தவிர தன்னை உயர்த்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் கூட அங்கே வருவது கிடையாது. எண்ணம் வந்தால் தானே அப்புறம் முயற்சி இருக்கும். அதனால் பல மக்கள் தொடர்ந்து பல தலைமுறைகளாக கீழ்நிலையில் இருக்கிறதுக்கு காரணம் அவருடைய பிறமுடைய தன்மையே திரும்ப திரும்ப செய்துட்டு இருக்கிறாங்க. அதே தொடர்ந்து வர்றதுனால எங்கேயாவது ஒரு ஜென்மாவில் கூட ஒருத்தவங்க கூட மேல் வர்றதற்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறது. அடுத்து 21வது ஸ்லோகத்தில் காமம், குரோதம், லோபம் ஆகிய மூவித வாயிலை உடையது நரகம். இவை ஜீவனை கெடுக்கும் தன்மையான, ஆகையால் இம்மூன்றையும் துரத்தல் வேண்டும். மொத்தம் 6 குணங்கள் சொல்லுவாங்க. சம்ஸ்கிருதத்திலே சொல்லுவாங்க, காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம். இந்த இடத்துல காமம், குரோதம், லோபம் 3 மட்டும் வைக்கிறாங்க. ஏன்னா அந்த 6 இது 3 கொண்டு வர முடியும். காமம் என்பது ஆசைகள், அப்போ பெண் ஆசை என்பதும் இதிலே கொண்டு வரலாம். குரோதம் என்பது அந்த ஆசைப்பட்ட ஒன்று கிடைக்காத பொழுது ஏற்படக்கூடிய உணர்ச்சி வேகம், கோபம். லோபம் என்பது தான் பெற்றதை மற்றவங்களுக்கு கொஞ்சம் கூட கொடுக்கக்கூடாது என்ற, எல்லாமே தனக்கே வேண்டும் என்ற கடும் பற்று லோபம். அப்போ இதை வச்சுக்கிட்டு வரக்கூடியது தானே எங்களுக்கு நிறையா இருக்குது, கம்மியாக இருக்குது, உயர்வு தாழ் மனப்பான்மை. சினத்தை இருப்பு கட்டினால் வஞ்சம். அப்போ அந்த 6 குணங்களையும் 3ஆக சுருக்கிட்டாங்க இந்த இடத்துல. அப்போ இந்த 3 குணங்களும் நரகத்தன்மைக்கு தான் கொண்டு போய் சேர்க்கும். அதனால் ஜீவன் முக்தி பெற வேண்டும் என்று விரும்புபவர்கள் இந்த 3 குணங்களையும் துரத்தல் வேண்டும். அவருடைய சங்கார்த்தம் இருக்கக்கூடாதுங்கிறார். அதை வள்ளுவர் சொல்லுவார், குணமென்னும் குன்றறி நின்றார் வெகுளி கணமேனும் காத்தல் அரிது என்பார். அப்போ ஒரு கண பொழுது கூட அந்த நிலைக்கு போகக்கூடாது. பத்திரிகை சொல்லுவார், அருளாலா அணுவளவும் சினம் காமம் அடையாமை வேண்டும். இருக்கிறதுலையே சின்ன பார்ட்டிகள் அணு, அந்த அளவுக்கு கூட சினம் காமம் அடையாமை வேண்டும். அதனால் அந்த 3 குணங்கள் மனிதனுடைய வாழ்க்கையில் இயற்கைக்கு முரண்பட்டதாக, இயற்கையுடைய நெகட்டிவ் ஃபோர்ஸ் தான் அந்த 3 குணங்களே. அப்போ தேவையில்லாத ஏன் வந்ததுன்னு கேட்டால் இயற்கையுடைய நெகட்டிவ் ஃபோர்ஸ், அழியும் தன்மையுடைய அலைகள். அப்போ அதே கேரக்டர் மனிதனுக்குள்ளே இருக்கிறதுனால மனிதனுடைய வாழ்க்கை வளங்களை அழிந்து விடுகிறது. இம்மூன்று நரக வாயில்களில் நின்றும் விடுபட்டவன் தனக்கு நலன் செய்து கொண்டு பின்பு மோட்சத்தை அடைகிறான். இந்த 3 குணங்களிலிருந்து மனிதன் விடுபட்டு விட்டால் வாழ்கின்ற காலத்திலேயும் இன்பத்தை அனுபவிக்கின்றான், வாழ்ந்து முடிகின்ற பொழுதும் மோட்சத்தை பேரின்பத்தை பெறுகின்றான். அப்போது இந்த தேவையில்லாத 3 தீய குணங்களை மனிதன் விட்டுவிட்டால் இந்த வாழ்க்கையும் சுகபோகமாக இருக்கும், முடிந்து மேலோக வாழ்க்கையும் அற்புதமாக இருக்கும். அதனால் இந்த நிலையில் பெறுவதில் ஒரு அருமையான கருத்தை சொல்கிறாங்க. கெட்டவன் ஒருவன் திரும்பி மேல் நோக்கி போக ஆரம்பித்து விட்டால் அவன் அதிவிரைவில் முன்னேற்றம் அடைந்து வருகிறான். ஏனென்றால் காமத்தையும் குரோதத்தையும் லோபத்தையும் அவன் நீக்க வல்லவனாகிறான். சில சமயங்களில் நம்ம யார் ரொம்ப கெட்டவன் நினைக்கிறோமோ அவன்கிட்ட இந்த வில் பவர் ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் குடும்பத்தில் சமுதாயத்தில் கெட்டது செய்கிறது என்பது அவ்வளோ லேசான விஷயம் கிடையாதுங்க. ஏன்னா மற்றவங்க துன்பப்படுறதை பார்த்து சகிச்சுட்டு செய்கிறாம, அது அக்கறை இல்லாததுன்றது இன்னொரு கருத்து. ஆனால் அதை தாண்டி அந்த வலிமை நிற்கிது பாருங்கள். அப்போ சாதாரண உள்ளவங்க அந்த தவறு செய்கின்ற போது ஐயோ பாவம் நினச்சி உடனே கீழே இறங்கிடுவாங்க. இவன் அதையே நின்று இப்போ செய்கிறான் பார்த்தீங்களா, அது அந்த மனிதனுடைய வைராகம் என்ற தன்மை. அப்போ அந்த ஸ்திரத்தன்மை என்பது இருக்கிறதுனால அந்த கெட்டது என்று என்றைக்கு புரிந்து கொள்கின்றானோ அந்த கணமை தூக்கி வெளியே போட்டுருவான். அப்போது மனிதர்களிலே மனதிலே வைராகம் என்பது பல நிலைகளிலே உண்டு. ஒரு சிலருக்கு ஒரு போண்டா விட்டு விலகிறது கூட 6 மாதம் தேவைப்படும். அந்த 11 மணிக்கு டீ கடை கரெக்டாக போண்டா கொண்டு வருவான். அவன் வரக்கு முன்னாடி வாசனை கம்மன்னு வரும். நாளையிலேருந்து போண்டா சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு இன்றைக்கி சாப்பிட்றது. நாளைக்கு ஆமாம் அவன் கொடுக்குற வரைக்கும் வைராகமே வேண்டாம் நினச்சிக்கிட்டு இருக்குது. சார் எடுத்துக்க சொன்னோன்னே எடுத்துக்கிறது. அடுத்த நாள் அவன் வரும்போது சரி எனக்கு வேண்டாம்ப்பா அப்படின்றது. அவன் போனதுக்கப்புறம் ஃப்ரெண்டுக்குள்ள பிச்சுக்கிறது. அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி வச்சுங்களேன்,
இப்படி ஒரு போண்டா சாப்பிட்றது நிறுத்தத்துக்கு 6 மாதம் ஆகும். அனுபவத்தை தான் சொல்கிறேன். ஆனால் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தண்ணி அடிக்கிறவன் டக்கு நிறுத்தினான்னா அடுத்த நிமிஷம் தண்ணி அடிக்க மாட்டான். அதாவது முடா குடின்னு இருந்தவன் ஏதோ ஒரு கட்டத்தில் ஏதோ ஒன்று வந்து சரி இனிமேல் இது வேண்டான்னு விட்டவன் அதோடு விட்டுருவான். அப்படி நினச்சி பார்த்தோம்னா நம்ம விட இவங்க எவ்வளோ வைராக்கியம் உள்ளவங்க பாருங்கள். அதான் சொல்கிறாரு, கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக ஏறவனை காட்டிலும் ஒரு அயோக்கியன் திருந்த ஆரம்பித்தான்னா டக்குன்னு ஒரே ஜம்பில் மேலே போயிடுவான். இந்த பரமபதம் ஆடுறோம் பார்த்தீங்களா, பெரிய ஏணி கிடச்சி வச்சுங்க ஒரே ஜம்பில் மேலே போயிடுவான். அதே மாதிரி பெரிய பாம்பு கடிச்சு வச்சுக்கோங்க ஒரே கடி கீழே இறங்கி கடிச்சு வந்து ஆரம்பத்துக்கு வந்துக்குவான். அது மாதிரி மனிதனுடைய மனோபாவங்களை விளக்குறாங்க. இப்போ இந்த 22வது ஸ்லோகத்தோடு நம்ம நிறைவு செய்கின்றோம். நாளைக்கு தெய்வாசுர சம்பத் விபாகத்தினுடைய 23வது ஸ்லோகத்திலேருந்து நம்ம தொடருவோம். அதன் தொடராக இப்போது 23வது ஸ்லோகத்தை சிந்தனைக்கு எடுத்துக்கொள்கின்றோம். காமத்தின் வசப்பட்டு சாஸ்திரத்தின் ஆணையின் மீறி நடப்பவன் எவனோ அவன் பரிபூர்ணன் ஆகான், சுகம் பெறான், முக்தி அடையான். மனிதனுடைய வாழ்க்கையில் இயற்கை நீதிகளுக்கும் இறை சத்தியங்களுக்கும் முரண்பட்டு வாழக்கூடிய மனோபாவம் அதை ஆணவம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அந்த ஆணவத்தினுடைய பரிணாமம்தான் காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம். அனைத்து குணங்களுக்கும் மனம் அடிப்படையாக இருந்தாலும் தீய குணங்களிலே முதலாவதாக உள்ள காமம் என்கின்ற பேராசை, இந்த பேராசை என்பதுதான் தீய குணங்களுக்கு அடிப்படையாக அமைந்திருக்கிறது. ஒரு மனிதனுடைய மனதிலே தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னால் தர்ம நீதிப்படி எதை சாதித்து வாழ்க்கையிலே அதை அனுபவித்து மகிழ முடியுமோ அதற்கு மேலாக மனம் விரும்புகின்ற அளவுக்கு ஆசைகளை வளர்க்கின்ற போது தன்னால் நிறைவு செய்ய முடியாத ஆசைகளே பேராசைகள் என்று வரையறுக்கப்படும். அப்போ பேராசையின் வழியாக மனிதனுடைய வாழ்க்கையை நடத்துகின்ற போது செயல்களிலே இயற்கை நீதி ஒத்துழைக்காது. அவரவருடைய அறிவின் ஆற்றலும் உடல் ஆற்றலும் தகுதி, திறமை, சந்தர்ப்பம், சூழ்நிலைகளும் அதற்கு சரியாக வராது. இவை அனைத்தையும் மீறி அதுக்கு முரணாக தான் விரும்பியதை பெற வேண்டும் என்ற பேராசை வருகின்ற போது அது அதர்மத்தின் மூலமாகத்தான் பெற முடியும். அதர்மம் என்பது துன்பத்தை கொடுக்கக்கூடியது. அது சாஸ்திரங்கள் அதை வகுத்திருக்கிறது அதர்மம் என்று. அதனால் பேராசையினுடைய விளைவே அதர்ம வாழ்க்கைக்கு அடிப்படை. அப்போ அதர்மத்தின் வழியாக வாழ்கின்ற போது சாஸ்திர நெறிகள் முதல்ல அடிபட்டு போகுது. அதனுடைய விளைவாக இவன் வாழ்க்கையில் என்னெல்லாம் சந்திப்பான்னு பார்த்தீங்கன்னா, பக்குவம் அடைவது என்பது கூட அடுத்த நிலை. வாழ்க்கை சுகங்களை கூட பெற முடியாது. ஏன்னா சுகங்கள் என்பது கொஞ்ச நேரத்துக்கோ கொஞ்ச நாளைக்கோ மட்டும் இருந்தால் பத்தாது. ஒவ்வொரு கணமும் வாழ்நாள் முழுவதும் சுகம் என்பது மனிதனுக்கு அவசியமானது, ஒவ்வொரு ஜீவனுக்கும் அவசியமானது. அப்போ உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உள்ள சுகங்களை பெற முடியாமல் தடுக்கின்ற பாவனையே பேராசையாக மாறுகிறது. அதனால் வாழ்கின்ற காலத்திலேயும் உடலும் கெட்டு மனசும் கெட்டு வாழ்க்கை நிறைவு பெறுகின்ற காலத்திலேயும் ஒரு ஆத்ம திருப்தி என்பது பெற முடியாமல் போவதனால அந்த வாழ்க்கை குறையுடைய வாழ்க்கையாக அமைந்து போகிறது. அப்போ பேராசை வயப்பட்ட மனிதன் பரிபூர்ணம் அடைவதில்லை, முக்தி அடைவதில்லை. வாழ்கின்ற காலத்திலேயும்
இயற்கை இன்பங்களை நிறைவாக தீர்ப்பதும் இல்லை. அப்போ இதை புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் வாழ்க்கை அனுபவங்களை சிந்தனை செய்து பார்த்தா போதும். அப்படி சிந்திக்காத பொழுது மனிதன் அந்த பேராசையின் வழியாகவே செயல்படுகின்ற போது இன்பங்கள் என்று எண்ணி எண்ணி ஏமாந்து வாழ்க்கையில் சில சமயங்கள் இன்பங்கள் கிடைக்கும், சில சமயங்களில் துன்பங்களும் வந்துடும். அப்போ துன்பங்கள் என்பது உடல் நோய்களாகவும் வாழ்க்கை சிக்கல்களாகவும் வருகின்ற போது இதே மனசில் அங்கேயும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும். அதனால் பேராசை என்பது இருக்கின்ற வரைக்கும் மனிதன் தெய்வத்தன்மை அடைய முடியாது. அதான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார், காமமும் காசு ஆசையும் இந்த மனதை விட்டு அகன்று விட்டால் அங்கே என்ன மிச்சம்? ஈஸ்வர பிரேமையே அங்கு மிச்சம் என்பார். அப்போ ஈஸ்வர பிரேமை என்கின்ற தெய்வீக அன்பு என்பது அங்கே குறைகிறது என்றால் அந்த குறைவு ஏற்படுவதற்கு காரணம் அந்த இடத்தை பேராசை போய் எடுத்துக்குது. அதனால் இயற்கையாக உள்ள அந்த இடத்தை இந்து போய் பிடித்து கொள்வதனால இன்பங்கள் குறைவுபடுகிறது. அடுத்து 24ஆம் ஸ்லோகத்தில் இத்தனை துன்பங்களும் நன்மைகளுக்குரிய குந்தம் ஏற்படுவதனால ஆகையால் செய்ய தகுந்ததையும் தகாததையும் நிச்சயிப்பதில் சாஸ்திரம் உனக்கு பிரமாணமாகிறது. இங்கு சாஸ்திரம் ஆக்ஞாபித்து உரைப்பதை அறிந்து கர்மம் செய்ய கடவாய். இப்போ சாஸ்திரம் என்பதே ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கின்றோம், சாஸ்தா, சாஸ்திரம், சாஸ்திரி. சாஸ்தாவுக்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பை கொடுத்தாங்க, தர்ம சாஸ்தா என்ற வார்த்தை போட்டாங்க. அப்போ தர்மத்துக்கு ஆதாரமாக இருப்பதும் தர்மத்திற்கு துணை நிற்பதும் தர்மத்திற்கு இன்பங்களை அளிப்பதும் எல்லாமே இயற்கையினுடைய நீதிகள். அப்போ அந்த சாஸ்தா என்கின்ற தெய்வ நீதியை மதித்து வாழக்கூடிய வாழ்க்கை நெறிகள் என்று வகுக்கின்ற போது அதற்கு சாஸ்திரம் என்று பெயர். அப்போ சாஸ்திரம் என்பது மனித வாழ்க்கையிலே இன்பங்களை மாத்திரமே சந்திப்பதற்கும் துன்பங்களை முழுமையாக தவிர்ப்பதற்கும் உள்ள வாழ்க்கை முறை என்னவோ அதுவே இயற்கைக்கு உகந்த முறை, இறை நீதிக்கு ஏற்ற முறை. அதுதான் சாஸ்திரங்கள் உரைக்கிறது. அந்த சாஸ்திரங்களை உணர்ந்து புரிந்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையிலே அதை பின்பற்றி மற்றவர்களுக்கும் எடுத்துக்காட்டாக வழிகாட்டியாக அமர்ந்து கொண்டு அவர்களுக்கு அந்த சாஸ்திரங்களை எடுத்து விளக்குகின்ற போது அந்த சிறப்பு பெற்ற மனிதர்களுக்கு சாஸ்திரிகள் என்று பெயர். அதனால் அந்த சாஸ்திரம் என்பது ஆக்ஞாபித்து உரைப்பது என்கின்றார். அதாவது அது கட்டளையாகவே சொல்லப்படுகிறது என்றார். மகரிஷி அவர்கள் கூட பெண் வயிற்றில் உருவாகி பெண் பால் உண்டை வளர்ந்தாய், பெண் துணையால் வாழ்கின்றாய், பெண்ணின் பெருமை உணர் என்ற ஒரு வார்த்தையை கொடுப்பார். மகரிஷியுடைய கவிதைகளில் எந்த இடத்துலையும் கட்டளை வாக்கியங்களே கிடையாது. அந்த கட்டளை வாக்கியமுடைய ஒரே கவி இதுதான். அப்போ பெண்ணின் பெருமை உணர் என்று ஒரு ஆக்ஞையாக ஒரு கட்டளையாகவே எழுதியிருக்கிறார் அந்த கவியை. ஏன்னா மனிதனுடைய அனைத்து துன்பங்களுக்கும் அதுதான் ஆதாரம். அப்போ எந்த குடும்பத்திலே சமுதாயத்திலே பெண்ணின் பெருமை என்பது மதிக்கப்படவில்லையோ அங்கீகரிக்கப்படவில்லையோ அந்த தனி மனிதனும் அந்த குடும்பமும் அந்த சமுதாயமும் சரியா இருக்காது. அதனால் அந்த அடிப்படை உண்மையை உணர்த்துவதனால எல்லா இடத்துலையும் நம்ம முயற்சி செய்து பாருங்க, நல்லது செய்யுங்கன்னு சொல்லக்கூடிய மகான் இந்த ஒரு இடத்துல மட்டும் பெண்ணின் பெருமை உணர் என்று ஒரு கட்டளை வாக்கியத்தை பயன்படுத்தினார். அதுபோல சாஸ்திரங்கள் என்பது இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நமக்கு கட்டளையிடுவது. சாஸ்திரங்கள் ஆக்ஞையாக சொல்லக்கூடியது. அதை புரிந்து கொண்டு ஏற்று நடக்கக்கூடிய கர்மத்தை செய்யக்கூடிய நிலையிலே உள்ளவன் மனிதன். அதனால் அந்த தெய்வத்தன்மை அது பரிணாமத்திலே வந்த நிலையிலே பெற்ற மாற்றங்களால் பல்வேறு ஜீவராசிகளிலே பெற்ற குணாம்சங்கள் எல்லாம் சேர்ந்து மனிதனிடத்திலே வந்து அந்த மனிதனே தெய்வமாகவும் அசுரனாகவும் வாழ்கிறான். வேற எந்த விலங்குக்கு ரெண்டு வாழ்க்கை கிடையாது. ஒரு புலி புலியாக தான் வாழ முடியும்,
கொஞ்ச நேரத்துக்கு மான் மாதிரியும் கொஞ்ச நேரத்துக்கு புலி மாதிரியும் வாழ முடியுமா? முடியாது. அப்போ மனிதன உருவம் மட்டுமே அசுரனாகவும் வாழ்கிறது, மனிதனாகவும் வாழ்கிறது, தெய்வமாகவும் வாழ்கிறது. அப்போ இந்த மனிதனுக்குள்ளாக இருக்கின்ற அனைத்து குணாம்சங்களே அதற்கு காரணம். அதனால தான் சாஸ்திரத்தின் நோக்கமே மனிதனுடைய வாழ்க்கையில் இவனை பக்குவப்படுத்துவது தான். கீதையின் நோக்கமும் அதுதான். அப்போ மனிதன் அந்த அசுரன் என்ற நிலைக்கு வருவதற்கு அடிப்படையான குணமே காமம், பேராசை. அப்போ அந்த பேராசையுடைய வளர்ச்சியில் வருகின்ற பொழுது தான் 6 குணங்களாகும். இன்னும் கொஞ்சம் சேர்த்துற போது தற்பெருமை, அதிகார போதை, பொறாமை, வெறுப்பு இதெல்லாம் சேர்த்துற போது 10 வந்துடும். 10 தலை ராவணன் என்று அதுக்கு ஒரு ஓமானத்தை கொடுத்தாங்க. அப்போ இந்த அரக்கத்தன்மையிலிருந்து மனிதத்தன்மைக்கு வரணும். மனிதன் என்றாலே மனம் இதன் மனிதன் என்று மகிழ்ச்சி விளக்குவார்கள். அப்போ இதம் என்பது பக்குவம் என்று பொருள். பதம் என்ற வார்த்தை நமக்கு தெரியும், அதுவும் பக்குவம் தான். ஆனால் பதம் என்ற பக்குவம் என்பது பருப்பொருள்களில் அடைகின்ற மாற்றங்கள். கல், மண் இது போல புலன்களால் உணரக்கூடிய பக்குவத்துக்கு பதம் என்று பொருள். ஆனால் மனம் என்பது புலன்களால் உணர முடியாத மறைபொருள் இயக்கம். அப்போ அந்த மறைபொருள் இயக்கமாகிய மனம் அடைகின்ற பக்குவம் என்பது மறைபொருள். அதனால் அதுக்கு இதம் என்ற வார்த்தையை போட்டாங்க. அப்போ மனசுக்கு இதமாக இருக்குன்றதை யாருக்கா எடுத்து காட்ட முடியுமா? நீங்கள் சொன்ன கருத்துக்கள் மனசுக்கு ரொம்ப இதமாக இருக்குதுங்க அப்படின்னா எங்கே கொஞ்சம் காட்டுங்க அப்படின்னா காட்ட முடியுமா? அப்போது ஒரு ஸ்வீட் பண்ணுறோம், ரவையை பொன்னிறமாக வறுக்கும் அப்படின்றாங்க. வறுத்தாக நிறம் மாறுது, பக்குவம் ஆயிடுச்சுன்றோம். எப்படின்னா காட்டிடலாம் எடுத்து. இப்போ முதல்ல வெள்ளையாக இருந்தது, இப்போ காட்டிடலாம். அப்போது பருப்பொருள் பக்குவத்தை பதம் என்ற வார்த்தை குறிப்பிடுகின்றது, மறைபொருள் பக்குவத்தை இதம் என்ற வார்த்தை குறிப்பிடுகின்றது. அப்போ மனம் இதம் ஆனால் அவனே மனிதன் என்ற வார்த்தைக்கு தகுதியுடையவன். அதனால தான் மனிதன் என்ற வார்த்தையிலே 620 கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அந்த வார்த்தைக்கு அர்த்தமுள்ள வகையில் வாழ்பவர்கள் மிக சிலரே. அப்போ அந்த சிலர் அந்த மனித தன்மையிலே இன்னும் உயர்கின்ற பொழுது மகானாக மாறுகிறார்கள், மனிதர்களாக மாறுகிறார்கள். அந்த நிலையிலிருந்து தெய்வத்தை உணர்ந்து அதனுடன் லயமாக நின்று அறிவில் அறிவாய் நிலைத்து அறம் வகுத்து அதை வாழ்ந்து காட்டுகின்ற போது அவர்கள் தெய்வத்தன்மையோடு லயமாகின்றார்கள். அதுதான் தெய்வீகம். அப்போ அசுரன், மனிதன், மனிதன், தெய்வம் என்ற இந்த 4 நிலைகளிலேயும் வாழ்க்கையை சிறப்பிக்கக்கூடிய தகுதியும் திறமையும் அமைப்பும் உடைய அற்புதமான இயக்கமே மனிதன். அதனால் தெய்வ அசுர என்று அந்த 2 நிலைகளை, ஒன்று கீழ்நிலை அசுரன், உச்சகட்டம் தெய்வத்தன்மை, அந்த 2க்கும் இடையே உள்ள சம்பத் தொடர்பு என்னன்றதை விளக்குகிறார்கள். அப்போ சம்பத் என்ற வார்த்தைக்கே இந்த வாழ்க்கையிலே நாம் தூக்கக்கூடிய இன்பங்களுக்கு சம்பத்தம் என்று பேருங்க. 7 சம்பத்து என்று சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ நல்ல உருவமைப்பு, குணம், அறிவில் உயர்வு, கீர்த்தி, உடல் வலிவு, சுகம், செல்வம் இதெல்லாமே 7 சம்பத்துக்கள் மனித வாழ்க்கையில் பெற வேண்டிய சம்பத்துக்கள். அப்போ இந்த 7 சம்பத்துக்களையும் பெற்றுவிட்டால் அது வாழ்க்கை நிறைவுக்கு வழிவகுக்கும். இந்த 7ல் எது ஒன்று குறைந்தாலும் வாழ்க்கை நிறைவுக்கு போக முடியாது. அப்போ அந்த சம்பத்துக்களை பெறுகின்ற போது அதுதான் மனிதனுக்கு என்று உடைய நிரந்தரமான நிதர்சனமான சொத்து. அதுதான். அதனால வள்ளுவர் பெருந்தகை உடைமை என்ற வார்த்தை போட்டார். உடைமை என்ன பொருளுங்க? ப்ராப்பர்ட்டி, சொத்து. அப்போ மனிதனுக்கு எதெல்லாம் சொத்து என்பதை வள்ளுவர் சொல்றாரு. அன்பு உடைமை, அருள் உடைமை, அடக்கம் உடைமை, பொறுமை உடைமை, ஒழுக்கம் உடைமை. அறத்துப்பால் 38 அதிகாரத்தில் 5 உடைமைகளை தான் வள்ளுவர் சொல்றார்.
மற்றதெல்லாம் உடைமைகள் என்று சொல்லவில்லை. அப்போ நீற்றார் பெருமை என்று ஒரு அதிகாரத்தை கொடுத்தாலும் கூட அந்த நீற்றார் என்பது மிகப்பெரிய பக்குவம், மகான் என்ற நிலையில் வரக்கூடிய பக்குவம். அப்போ அது உடைமை என்று சொல்லாமல் அது பெருமை என்ற வார்த்தையை போட்டார். ஏன் இது பெருமையாச்சுன்னு சொன்னால் அது இவருக்கு சம்பந்தம் இல்லை, மற்றவங்க சொல்கிறாங்க அவர் பெரியவர் அப்படின்னு. அப்போ இவருடைய சொத்து என்னென்றால் அன்பு, அடக்கம், அருள், பொறுமை, ஒழுக்கம். இந்த 5 சொத்துக்களை மனிதன் பெற்றுவிட்டால் மக்கள் தானாக இவரை அங்கீகரிக்கவும் மதிக்கவும் வந்துடுவாங்க. அது நீற்றார் பெருமையாக மக்கள் அளிக்கின்ற வெகுமதி, அது அங்கீகாரம். அதனால் மனித வாழ்க்கையிலே உள்ள அனைத்து சம்பத்துக்களையும் நிறைவாக பெற்று அனுபவிக்கிறதுக்கு இந்த அரக்கத்தன்மை என்பது தடையாக இருக்கிறதுனால அதிலிருந்து குண மாற்றம் பெற்று மனிதன் தெய்வத்தன்மையை நோக்கி பயணிக்க வேண்டும். அதுதான் ஜேர்னி ஆஃப் கான்சியஸ்னஸ், அறிவின் பயணம் என்று மகரிஷி சொல்லுவார்கள். அந்த வகையில் தெய்வ அசுர சம்பத் என்பதை 16 அத்தியாயத்தில் 24 ஸ்லோகங்களிலே அதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அடுத்து 17வது அத்தியாயத்தில்